குட் மார்னிங் டு ஒன் அண்ட் ஆல். ஸோ யூனிட் செகண்டில் நம்ம முன்னே பார்த்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிமெட்ரி ஃபங்க்ஷனை பற்றி பார்த்தோம். ஏபி ஜிபி ஹெச்பி பார்த்தோம். இது செகண்ட் ஹாஃப்னுடைய டாபிக் வந்து சம் ஆஃப் தி பவர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் அன் ஈக்குவேஷன். ஒரு சமன்பாட்டினுடைய பவர்ஸ்னுடைய ரூட்ஸ் வந்து என்னவாக இருக்கும், அது சம் ஆஃப் த பவர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் அன் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ப்போம். லெட்டு alpha 1, alpha 2, alpha 3, up to etc., alpha n be the roots of the equation. ஒரு ஏதாவது ஒரு சமன்பாடு எடுத்ததுன்னா அதனுடைய ரூட்ஸ் வந்து n ரூட்ஸ் இருந்துச்சுன்னா அப்போ n டிகிரியாக இருக்கும். இப்போ இதுக்கு f of x equal to 0, அந்த f of xன்றது தான் ஈக்குவேஷனு. இந்த சம் ஆஃப் தி ஆர்த் பவர்ஸ், எனக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் பவர்ஸ் வேணும்னா சம் ஆஃப் தி ஆர்த் பவர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ் அப்படி வேணும்னா alpha 1 power r plus alpha 2 power r plus up to etc. plus alpha n power r is usually denoted as r. எனக்கு எந்த ரூட்ஸ் வேணுமோ இப்போ s3 வேணும்னா அப்போ தேர்டு மட்டும்தான். இப்போ இதனுடைய ஜென்ரல் ஃபார்ம் பாருங்கள். sr equal to coefficient of 1 by x power r in the expansion of x into f dash of x divided by f of x. இதுதான் ஃபார்முலா. இப்போ கொஸ்டின் எப்படி கேட்குறான்னு பாருங்கள். ஃபைண்ட் த சம் ஆஃப் த கியூப்ஸ் of the roots of the equation. கொடுத்துங்கிற சமன்பாடு x power 5 equal to x square plus x plus 1. இந்த சமன்பாட்டில் எனக்கு சம் ஆஃப் த கியூப் அதை தான் கொஸ்டின் கேட்குறான். அப்போ x power 3னுடைய கோஎஃபிஷியன்ட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். தட் இஸ் s3 கண்டுபிடிக்கணும். நான் என்ன பண்ணுறேன், this equation can be reformed as f of x. இது வந்து நான் f of x ஃபார்மெட்டில் ரீஃபார்ம் பண்ணி எழுதுகிறேன். எப்படின்னா எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வந்து எழுதுகிறேன். அப்போ x power 5 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இதுதான் கொடுத்துங்கிறது f of x. இதுக்கு f dash of x கண்டுபிடிங்க. f dash of xனால் ஒரு முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். இப்போ x power 5 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 5 into x power 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. அதுதான் f dash of x. இப்போ அவன் என்ன பண்ணுறான், கியூபு தான் கேட்குறான் கொஸ்டினில். சாரி, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். கண்டினியூ பண்ணலாம். என்ன பார்த்தோம் லாஸ்ட்டாக, ஃபைண்ட் த சம் ஆஃப் த கியூப்ஸ் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன். இங்கே எக்ஸ் பவர் 3னுடைய கோஎஃபிஷியன்ட் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சோம், எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அந்த ஃபார்முலா எது, கியூப் எக்ஸ் தான் கேட்குறேன். அப்போ s3. இப்போ s3ன்றது என்னது, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 1 by x power 3 in the expansion of x into f dash of x divided by f of x. இப்போ x into f dash of x நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், divided by f of x. இப்போ இதை சிம்பிளைஸ் பண்ணுங்கள். இப்போ மேலே இருக்கிற நியூமரேட்டரில் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுங்கள் எல்லாத்தையும். அப்போ 5 x power 5 மைனஸ் 2 x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை x power 5 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1. இப்போ இது ரெண்டுத்தில் என்ன இருக்குது, x power 5 போத் சைடு ரெண்டு பக்கமும் மேலேங்களையும் வெளியில் எடுங்க. இப்போ 5 மைனஸ் 2 பை எக்ஸ் கியூபு மைனஸ் 1 பை எக்ஸ் பவர் 4. அதே மாதிரி கீழே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எக்ஸ் பவர் 5 எக்ஸ் பவர் 5 கேன்சல் பண்ணிவிடுங்க. அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மைனஸ் 2 பை எப்படி இருக்கிறோம், 5 மைனஸ் 2 பை எக்ஸ் கியூப் மைனஸ் 1 பை எக்ஸ் பவர் 4. இது அப்படி வச்சுக்காங்க. கீழே இருக்கிறத நம்ம என்ன ஃபார்மேட் எழுதுறோம்னா 1 மைனஸ் எக்ஸ். அப்போ 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் மைனஸ் 1 எங்கே, இது எந்த ஃபார்மில் எங்கே மேட்ச் ஆகுது, பைனாமியில் கொண்டு வந்து மேட்ச் பண்ணுறோம். இப்போ 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் மைனஸ் 1 என்ன மீனிங்கு, 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டேமா. எதுக்காக நம்ம அந்த மாதிரி பண்ணுறோம்னா அடுத்தடுத்த டேமும் எக்ஸ் கியூப் எது வரைக்கும் வருதோ அது வரைக்கும். இப்போ 5 மைனஸ் 2 பை எக்ஸ் கியூபு ப்ளஸ்ஸு 1 பை எக்ஸ் பவர் 4. இங்கே 1 ப்ளஸ்ஸு எக்ஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் கியூபு ப்ளஸ் 1 பை எக்ஸ் பவர் 4 இந்த டேமு. இதில் வந்து ஹையர் ஆர்டர் எல்லாமே நெக்லேஜ் பண்ணிக்கிறோம், ஒன்லி எக்ஸ் கியூப் டேம் மட்டும். அப்போ இது பாருங்கள், 5 into 1 by x cube வரும். அப்போ இது வந்து 5 மட்டும் எடுத்துரும் கோஎஃபிஷியன்ட்டு. ஒரு நிமிஷம்ப்பா. இது சிம்பிளேஷன் பண்ணிங்கன்னா இதனுடைய கோஎஃபிஷியன்ட் மட்டும் எடுத்து சிம்பிளேஷன் பண்ணிங்கன்னா 3ன்னு கிடைக்கிது. இதுதான்ப்பா அதுக்கான சொல்யூஷனுக்கான ஆன்சர். ஸோ இவ்வளோ தான் விஷயம். இப்போ இதை யூஸ் பண்ணி ஹோம்ஒர்க் சம் 4 சம் கொடுக்குறேன், இதை நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்த டாபிக் வந்து பார்த்தோம்னா ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். இந்த நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம வந்து என்ன பார்த்துருக்கோன்னா சம் ஆஃப் தி பவர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷனில்
என்ன க்யூப் கேட்குறேன்னா க்யூப் எக்ஸ் பவர் 3 கண்டுபிடிக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க் சம்மில் பாருங்கள், ஃபஸ்ட்டு சம்மில் வந்து கால்குலேட் த சம் ஆஃப் தி க்யூப். அப்போ இது எல்லாத்துலேயும் எக்ஸ் க்யூப்னுடைய சம்மை கண்டுபிடிக்கணும். அடுத்தது இது 4th பவர், அப்போ எஸ் பவர் 4, 5th பவர்னால் S5, S6, இது எல்லாமே கண்டுபிடிக்கணும். இது ஹோம்ஒர்க் சம்மாக கொடுத்துருக்கேன். இது ஹோம்ஒர்க் போடுங்க. அடுத்த கிளாஸில் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.